ஹலோ வணக்கம். நீங்கள் ஏதான ஒரு ஒர்க்கு மும்முரமாக செய்யணும் டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணணும். அது ஒரு வைராக்கியத்தினால நீங்கள் செய்கிறீங்களா இல்லை ஈகோனால் செய்கிறீங்களான்னு கவனிங்க. அதை யோசனை பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு வைராக்கியத்தில் இந்த ஒர்க்கை எடுக்கணும், நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் முன்னேறலாம். ரைட்டா? ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ஈகோனால் இவன் நம்மளை விட சின்னவன் தானே, இவனை விட நம்ம மேலே வரணும், இல்லை இவன் வெறும் லேடி தானே, இதை விட நம்ம ஒரு நம்ம தான் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அது மாதிரி நம்மளை விட தகுதியில் சின்னவன், இவனை விட நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஈகோவில் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாக்கா அது அழிவு பாதைக்கு தான் போகும். உங்களால் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி மேலே வர முடியாது. ஸோ ஈகோ வேண்டியதில்லை. ஆனால் வைராக்கியமாக நாம் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எந்த ஃபீல்டாக இருந்தாலும், படித்தாலும் சரி இல்லை பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்ட்லேயுமே யூ கேன் கம் அப். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அது இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கணும். வைராக்கியமாக இல்லை ஈகோவா? ஈகோ வேணாம், பட் வைராக்கியம் இருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு எடுத்த தொழிலையும் வெற்றி அடைய முடியும். சரிங்களா?